சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன அப்படியே நிக்கிறீங்க? நம்ம கால்ல விழறல்ல, நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். நல்லா இருமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பாவோட செல்ல மருமக இருக்கால, அவ கொடுத்தது இல்ல. அதனாலதான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அப்பாக்கு தெரியல. இல்லப்பா? அத்தை, நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன் அழகுக்கு என்ன குறைச்சல்? ஒரு பொண்ணை பார்க்கும்போது மனசு நிறையணும். சில பேரெல்லாம் பார்த்தா ஏண்டா இதுங்க மூஞ்சில முழிக்கிறோன்னு இருக்கும். நீ அப்படியா? தனலட்சுமி, தானியலட்சுமி, அஷ்டலட்சுமிகளும் ஓ முகத்துல தாம குடியிருக்காங்க. என் மருமக அழகே அழகு. இந்த சத்தம் விடிஞ்சா அவ எல்லா உரிமையோட உங்க வீட்டு பொண்ணாயிடுவா. எங்களுக்கு தான் வீடு வெறிச்சோடி போயிடும். அவங்க அப்பா இப்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இருக்காத பின்ன. இப்படி ஒரு பொண்ணை பிரிய யாருக்கு தான் மனசு வரும்? ஐயோ, இப்படிதான் நான் பேசிட்டே இருப்பேன். நீங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. ஏதாவது சாப்பிட்டியாமா? பெரும் வயித்தோட இருக்காத. அகிலா, இந்த ட்ரெஸ் நீ போட்டுக்கோ. இது உனக்கு நல்லா இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும். அகிலா, இது எனக்கு ஓகே தானே? நல்லா தாண்டி இருக்கு. சரி, அப்போ இதையும் பையில வச்சிருயா. நல்லா உள்ள அமுக்கி வச்சிரு. நான் தான் கல்யாணத்துக்கு போக போறதில்லன்னு தெளிவா சொல்லிட்டேன்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மரியாதையா எல்லா துணியும் பீரோல எடுத்து வைங்க. என்ன சொல்றதுக்கு ஆதரவு விழலையா? நீங்க எடுத்து வைக்கிறீங்களா இல்ல நான் எல்லாத்தையும் எடுத்து குப்பையில போடட்டுமா? கல்யாணத்துக்கு வந்துதான் ஆகணும்னு அக்கா சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறமும் ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இந்த பிடிவாதத்தை எல்லாம் முன்னாடியே நான் பிடிச்சிருந்தா நிறைய பிரச்சனை வராம போயிருக்கும். அகிலா, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. மா, என்னதாமா உனக்கு பிரச்சனை? கல்யாணத்துக்கு போனா என்ன? ஏய், உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு நீ ஏன் துடிச்சிட்டு இருக்க? அகிலாவே அமைதியா இருக்கா, உனக்கு என்ன? அம்மா, எனக்கும் அந்த கல்யாணத்துக்கு போகணுமா? ஆனா எனக்கு அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. எனக்கும் அகிலாவுக்கும் விருப்பம் இருக்குமா? எப்படி பார்த்தாலும் நாங்க தான் மெஜாரிட்டி. நாங்க கல்யாணத்துக்கு போவோம். ஏண்டி மூணு பேரு புரிஞ்சுக்காம என்ன வேதனைப்படுத்துறீங்க? கல்யாணத்துக்கு போகலனா மகா மாமியார் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு அவ கல்யாணத்துக்கு வர சொல்றா. ஆனா அங்க போய் கல்யாணத்தை பார்த்து நீ என்ன ஆவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. நிச்சயதார்த்தத்துல மோதிரம் மாத்தினதே உன்னால தாங்க முடியல. கதிர் அவ கழுத்துல தாலி கட்டுறத நீ எப்படி தாங்குவ? எனக்கு நீங்க மூணு பேரு ஒண்ணுதான். மகா வாழ்க்கையை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்படுறேனோ அதே அளவுக்கு உங்க வாழ்க்கையை நினைச்சோம் எனக்கும் கவலை இருக்கு. உண்மையை சொல்லு, உன்னால அந்த கல்யாணத்தை பார்க்க முடியுமா? மனசுல அந்த தைரியம் இருக்கா? நீ தாங்குவியா? ஏனா திரும்பவும் நீ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டேனா என்னால தாங்க முடியாதுடி. இல்லம்மா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்க மாட்டேன். அவதான் சொல்றாளேமா, அப்புறம் என்ன, நம்ம போலாம். இன்னும் ஏமா இப்படி பாத்துட்டு இருக்க? உங்க ரெண்டு பேர் நடவடிக்கையும் சரியில்லையே. அங்க போனா இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் இவளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லம்மா, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என்னால எந்த பிரச்சனையும் வராது. என்னால உங்களை நம்ப முடியல. வாங்க என் கூட. வெண்ணிலா,
நேரம் ஆக ஆக எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்குடி. ஏமா நீயே இப்படி சொல்லலாமா? இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே மகா, செல்வம், அப்பா, கதிர்னு ஒவ்வொருத்தரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்க. அப்புறம் எதுக்காகமா பயப்படுற? பயம்னு சொல்ல முடியாது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரே பதட்டமாவே இருக்குடி. அதான் ஏன்னு கேக்குறமா. அதான் கூடவே ஒரு கொள்ளியை வச்சுக்கிட்டு இருக்கமே. கடவுளே, கல்யாண வீட்டுல இப்படி எல்லாம் வார்த்தை என்ன பேச வைக்கிறியே. தப்பு 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 தப்பு. நீ யாரமா சொல்ற? அந்த மகாவ தானே? ஆமா ஆமா, அவதான். வேற யார சொல்ல போறேன்? நான் கல்யாண வேலையை பாப்பேனா, வந்திருக்கிற சொந்த பந்தங்களை கவனிப்பேனா, இல்ல அந்த மகா எப்போ என்ன பண்றான்னு அவ பின்னாலேயே போவேனா? ஏய் மகா. அம்மா மா, என்னம்மா கை ஏன் இப்படி நடங்குது? டென்ஷன் தாண்டி. இது பாரு, இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கும்னு நாம கற்பனை பண்ணி கூட பார்த்தது இல்ல. இப்ப கூட நடக்கிறதெல்லாம் கனவா நனவான்னு தாண்டி எனக்கு தோணுது. இன்னைக்கு ஒரு ராத்திரி தாண்டிட்டா போதும், மேக்னா கழுத்துல என் புள்ள கதிர் தாலி கட்டிடுவான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட லெவலே வேற. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் நீ வெறும் கௌரி இல்ல, கோடீஸ்வரி கௌரி. ஆனா அது நடக்கணுமே. மேக்னா கழுத்துல கதிர் தாலியை கட்டணுமே. கடைசி நிமிஷத்துல கூட இந்த மகா ஏதாவது குழப்பம் பண்ணாம இருக்கணுமேனு பயமா இருக்குடி. அத நினைச்சாலே எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அம்மா, இந்த கல்யாணத்தை நிறுத்த அவ எத்தனை பிளான் பண்ணா? எதுலயாவது ஜெயிச்சாளா? கதிர் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லம்மா, நீ தைரியமா இரு. அதுவும் ஒரு டென்ஷன் தாண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அகிலா அலங்காரி வேற வந்துரும். அவ கண்ணுல படாம கதிரை வேற நாம காப்பாத்தி ஆகணும். ஐயோ அம்மா, இப்படி ஒவ்வொன்னுத்தையும் நினைச்சு டென்ஷன் ஆகாத. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாண விஷயத்துல இது வரைக்கும் எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடந்திருக்கு. செல்வமே நம்ம பக்கம் வந்துட்டாமா, இதை விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லு? நீ 1000 சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குதுடி. இத பார்வனிலா, இந்த கல்யாணத்துல உனக்கு இருக்கிற ஒரே வேலை அந்த மகாவை கண்காணிக்கிறது தான். சும்மா இல்லடி, மொத்தமும் 360 டிகிரியில நீ அவளை மட்டும்தான் வாட்ச் பண்ணணும். மரம், இலை, கிளையெல்லாம் தாண்டி எப்படி அர்ஜுனனோட குருவி மேல மட்டும் இருந்துச்சோ, அப்படி இந்த மண்டபத்துல உன் கண்ணுக்கு மகா மட்டும்தான் தெரியணும். நீ சொல்லிட்டல்ல, விடு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ரூட் தான், வேற டைவர்ஷனே இல்ல. போதுமா? சரி, போய் பாரு. அம்மா தாயே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். உன்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்பா போட்டோ முன்னாடி நின்னு சத்தியம் பண்ணு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. நீ வாய மூடிட்டு நில்லு. அகிலா, நீ இப்ப சத்தியம் பண்ணா நாம கல்யாணத்துக்கு போலாம். சத்தியம் பண்ணு.